ஹனி ஃபார்முக்கு பின்னாடியே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை தான் அடுத்து பார்க்க போயிட்டுருக்கோம். இதோ இதில் பார்த்தீங்களா, பூ பூத்த மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் கலரில் ஒரு பூ வாட்டர் இருக்குது. அதுலேயே வந்து பக்கத்தில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ராபெரியுமே வந்துருக்கு. இதோ கவர் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து 3 வந்து பிரித்து விட்ருக்காங்க. ஸ்ட்ராபெரி இதுக்கு கிழிச்சு விட்டு மேலே அந்த செடியை மட்டும் வெளியே வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா வந்து ஜஸ்ட்டு மண்ணு குமிச்ச மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வச்சு ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேருந்து லைட்டாக கிழிச்சுட்ட மாதிரி ஸ்ட்ராபெரி வெளியே வந்திருக்கு. அப்படி தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, ஸ்ட்ராபெரிஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த கவர் போட்டிருக்காங்க. அப்படி வச்சோம்னா அந்த எல்லா இதுலேயுமே பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராபெரி வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. அது வந்து மேலே அப்படியே வந்து ஒரு தலையணை வச்ச மாதிரி அப்படியே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஸ்ட்ராபெரி டேமேஜ் ஆகாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதோ இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ப்ளஸ் ஆனியனும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல.